எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் நலனில் மிக்க அக்கறை கொண்டவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இல்லத்தில் சாப்பாடு போடும் பொழுது கம்பீரமாக நடந்து வருவார். அனைவரும் சாப்பிடுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கள் என்று கூறுவார். விஜயகாந்த் அவரை போன்று ஒரு நல்ல மனிதரை இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவர். ஏனென்றால் நேரடியாகவே நான் அவரை பார்த்திருக்கிறேன். இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் திரைத்துறையில் கால் பதிக்கும் பொழுது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது விஜய் அவர்களின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் அவர் இயக்குனராக இருந்து 2-3 படங்களும் எடுத்தார். அது தோல்வியை அடைந்தது. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கவலை. எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் உடனடியாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இல்லத்திற்கு சென்று விஜயகாந்த் அவர்களை பார்க்க வேண்டும் என கூறுகிறார். அப்பொழுது விஜயகாந்த் அவர்கள் இல்லத்தில் இல்லை, அவர் படத்தில் தளத்தில் இருக்கின்றார். இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் நெருக்கமானவர்கள். விஜயகாந்த் அவர்கள் இல்லத்திற்கு வந்தாலும் உங்களை இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் பார்க்க வந்திருந்தால் அப்படி என்று கூறி இருக்கிறார்கள் இல்லத்தில் இருந்தவர்கள். உடனடியாக விஜயகாந்த் இல்லத்தில் அருகில்தான் விஜய் அவர்களின் இல்லம் இருக்கிறது. உடனடியாக அவர் இல்லத்திற்கு விஜயகாந்த் சென்று எஸ். ஏ. சந்திரசேகர் பார்த்து, என்ன சார் இல்லத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என இயக்குனர் கேட்டிருக்கிறார். அதற்கு விஜயகாந்த் அவர்கள், சார் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும், நீங்கள் தான் மிகப்பெரிய மனிதர், உதவி எல்லாம் கேட்கிறீர்கள், பெரிய வார்த்தை எல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் என் மகனுடன் ஒரு படம் நடிக்க வேண்டும் என்று கூறி இருக்கிறார். நான் என் மகனை வைத்து 3 படங்கள் எடுப்பேன், பெரிய வெற்றி அடையவில்லை. நீங்கள் என் மகனுடன் ஒரு படம் இணைந்து நடிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள். அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் மிக பெரும் நடிகர். அவருக்கு நேரமெல்லாம் இருக்காது. ஆனாலும் மற்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் சேர்ந்து விஜயகாந்த் ஒரு படத்தை நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. அவர்களுக்கு பெரிய வருமானமும் கிடைத்தது. விஜய் அவர்கள் அடுத்த நிலையை நோக்கி பெரிய அளவில் செல்கிறார். இதை இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருப்பார். அதனால்தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு அளவற்ற பாசமும் அன்பும் மரியாதையும் இருக்கும். எப்பொழுதுமே என்னுடைய அண்ணன் 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 என்று அழைப்பார் விஜயகாந்த் அவர்களே. இதில் மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னவென்றால், அவர் நடித்து கொடுத்த பணத்திற்கு எந்த ஒரு பணமும் வாங்கவில்லை. அந்த வருமானத்தில் வந்த ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு விஜயகாந்த் அவர்கள் இல்லத்திற்கு சென்று எஸ். ஏ. சந்திரசேகர் சார் கொடுக்கும் பொழுது அதை வாங்கவே இல்லை, அவர் திருப்பி கொடுத்து விட்டாராம். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த மனிதர்தான் விஜயகாந்த் அவர்கள்.